شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லமை கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எல்லா கட்டத்திலும் உண்டாகட்டும். கண்ணியமான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய கடமைகளை பூரணமாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா நிலையிலும் எல்லா கட்டத்திலும் நானும் நீங்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் எந்த பாதையை நோக்கி பயணிக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ என்னுடைய உங்களுடைய மௌத் வரைக்கும் அந்த பாதையில் சென்று மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வந்து 1500 வருடங்களை கடந்து செல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதை பற்றி பேசக்கூடிய நேரம் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாப்பட்டவன் என்றால், அவனுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய தூதரை அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். அல்லாஹுவின் நல்லடியார்கள் என்ப சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜாஹிலியத்து சமுதாயத்துக்கு, மடமையில் புத்தி இல்லாத, சிந்தனை செய்யாத, அல்லாஹ் அல்லாதவர்களை, இந்த உலகத்தில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக அருளப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த தூதர் இந்த உலகத்துக்கு வருகிறார், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். வ இன் கானூ மின் கப்லு லஃபி ضلال முபீன். இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்பு அந்த சமுதாயம் மிக ஒரு தெளிவான வழிகேட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். 1-2 ஸஹாபாக்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற நேரம், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா. நிச்சயமாக நாங்கள் வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, மலைகளை பார்த்து நாங்கள் பேசினோம். இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை பொறுப்பெடுக்குமாறு நாங்கள் பேசினோம். இந்த மனிதர்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறதுக்கு முன்பு அல்லாஹ் இந்த மலைகளை பார்த்து, வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து
என்னுடைய மார்க்கம் இந்த அமானிதத்தை நீங்கள் பொறுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன நேரம் இந்த வானம், இந்த பூமி, இந்த மலைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுப்பெடுக்க மறுத்து விட்டன. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு அந்த வானம், பூமி, மலைகள் அனைத்துமே பயப்பட்டது. இன்சான், கடைசி நேரத்தில் இந்த மனிதன் இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டான். அல்லாஹ் எங்கட கையில இந்த தீனை, இந்த சத்தியத்தை தருவதற்கு முன்பதாக அல்லாஹ் வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து பொறுப்பெடுக்குமாறு சொன்னான். ஆனால் அது பொறுப்பெடுக்கவில்லை. என்ன காரணம்? இந்த வசனத்துக்கு முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவாக விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் அமானிதத்தை பொறுப்பெடுத்தால் அதை செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த அமானிதத்தை, அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நிறைவேற்றினால் அல்லாஹ் கூலி தருவான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை இந்த உலகத்தில் சரியாக நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். இதன் காரணமாக இந்த உலகம், இந்த வானம், இந்த பூமி, இந்த மலைகள் அனைத்தும் இந்த மார்க்கத்தை பொறுப்பெடுப்பதற்கு மறுத்துவிட்டன. மனிதன் அல்லாஹுவினுடைய இந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, மனிதன் தனக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் மடையனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறான். கண்ணியமான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த தீன் என்பது அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து என்ன பேசினாங்க? லியுபல்லிகி ஷாஹிது மின்குமுல் காயிப். என்ன பொறுப்பு இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமூகம் சுமந்து கொண்ட பொறுப்பு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்தவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் இதை எத்தி வையுங்கள், வந்தவர்கள் வராதவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைக்கு பின்பு ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த சத்தியத்தை சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த அமானிதம், இந்த அமானிதத்தை சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் அப்படியே புறப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் போய் இந்த தௌஹீதை சஹாபாக்கள் எத்தி வைக்கிறாங்க. அந்த ஊர்கள்ல, அந்த தேசங்கள்ல சஹாபாக்கள் மூத்தாகிறாங்க. ஏன்? சுமந்து கொண்ட அமானிதம், சுமந்து கொண்ட பொறுப்பு. மறுமையில் அமானிதத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி, சத்திய தீனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் விசாரிப்பான் என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி அத்தனை சஹாபாக்களும் போய் இந்த மார்க்கத்தை போதித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், தூதரே, பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், உங்களுடைய ரப் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ, எதை அருளினாரோ அதை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீதை சமுதாயத்துக்கு பேசுகிறார்கள், தௌஹீதை சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபா. இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மார்க்கமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கின்னா, பிலால் இப்படியான சஹாபாக்கள், சுமையா, யாசிர், அம்மார் இப்படியான சஹாபாக்களை வைத்துக் கொண்டு இந்த இஸ்லாம் ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க, இஸ்லாம் என்பது அறிமுகம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஸ்டார்ட் ஆகினைக்கு பின்னால ஒரு காலம் வரும். அந்த காலத்துல கேட்பாங்க சமூகம், இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்பாங்க. இஸ்லாம்னா என்னன்னு கேட்கக்கூடிய காலம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை சஹாபாக்கள், எளிய சஹாபாக்களை அரவணைத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இந்த தௌஹீதுடைய சிந்தனைகளை கொடுக்கிறாங்க.
இந்த தௌஹீதுடைய சிந்தனைகளை கொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 வருட காலம் நபியாக அவர்களுடைய பணிகளை செய்து வந்தார்கள். மக்காவில் குறுகிய காலம், மதீனாவுக்கு போறாங்க. சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இதுதான் ஹத் என்று ஒரு கோடை கீறினால் அந்த ஹத்தை சஹாபாக்கள் தாண்ட மாட்டார்கள். இப்படியான ஈமானிய இஹ்லாசுடைய பலமான சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, பத்ருடைய களம் முடிகிறது. பத்ருடைய களம் முடிகிறது. ஹிஜ்ரி 4ஆம் கால பகுதிகளில் குறைஷிகள், அந்நியவர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை போடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய 10 சஹாபாக்களை கொண்டு ஒரு டீமை கிரியேட் பண்ணி மக்காவுக்கு அனுப்புறாங்க. அதில் ஆசிப் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதில் முக்கியமான 2 சஹாபாக்கள். மிச்சது ஏனைய சஹாபாக்கள் 10 பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவுக்கு அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். உணர்ச்சிகளை தூண்டுகிற ஒரு சம்பவம். இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த, தன்னுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்த ஒரு நபி தோழருடைய வரலாறு. கண்ணியமானவர்களே, போறாங்க. போயிட்டு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு இடத்தில், உஸைல் என்று சொல்லுகிற இடத்திலே அவர்கள் பேரித்தம் பலத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுகிறார்கள். மக்கத்து காபிர்களுக்கு மெசேஜ் போகிறது, முஹம்மது கொஞ்சம் பேரை கிரியேட் பண்ணி உளவு பார்ப்பதற்கு மக்காவுக்கு அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்தி. குறைஷிகளும் போகிறார்கள், மக்கத்து காபிர்கள் போகிறார்கள். போய் பார்த்தால் அந்த இடத்திலே சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட பேரித்தம்பல இதழ்களும் அந்த அடையாளங்கள் அந்த இடத்திலே இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படியே ஒரு மலை பக்கம் ஒதுங்கி விடுகிறார்கள். இவர்களை கண்டு இவர்களும் சஹாபாக்களை பின்னோக்கி போய் சஹாபாக்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்நேரம் இந்த மக்கத்து காவிர்கள் சஹாபாக்களை பார்த்து என்ன பேசினாங்கன்னா, انزلوا واعطونا بايديكم ولكم العهد والميثاق. இறங்கி வாருங்கள், உங்களுடைய கைகளை தாருங்கள், உடன்படிக்கை செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம், நம்பிக்கையாக நீங்கள் இறங்கி வர முடியும் என்று சஹாபாக்களை பார்த்து குறைஷிகள், மக்கத்து காவிர்கள் பேசுகிறார்கள். அந்த நேரம் ولا نقتل منكم احدا, பேசினாங்க, உங்களில் யாரையும் நாங்கள் கொல்ல மாட்டோம், உடன்படிக்கை செய்கிறோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம். அந்த நேரம் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அங்க பேசினாங்க, அம்மா அன ஃபவல்லாஹி லா உன்ஸிலு அல்-யௌம ஃபீ ஸிம்மத்தி காஃபிர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு காஃபிரை நம்பி இதிலிருந்து நான் இறங்க மாட்டேன் என்று பேசினாங்க. உடனடியாக அந்த காஃபிர்கள் ஈட்டி எறிந்து ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு விடுகிறார்கள். சொல்றாங்க மற்ற சஹாபாக்களை பார்த்து, வாங்க நாங்க உங்களை பாதுகாக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நேரம் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து 2 பேர் இறங்குறாங்க. கண்ணியமானவர்களே, 3 பேரும் விளங்கி கொண்டாங்க, எங்களை கொண்டு போய் இந்த குஃபார்கள் கொண்டு போட்டுருவாங்க. ஒரு சஹாபி பேசினாரு, உங்களை நம்பி இறங்கினோம், நம்பிக்கை துரோகம் செய்ய வேணாம், அநியாயம் செய்ய வேணாம், இப்படி எல்லாம் பண்ண வேணாம் பேசின நேரம் அந்த சஹாபியையும் குத்தி அப்படியே கொன்று விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான நேரம் 2 சஹாபாக்களை இப்படியே கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க? மக்காவுக்கு கொண்டு வராங்க. அந்த
இப்னு தசினா என்று சொல்லக்கூடியவரும் இன்னொன்று மற்றவர்களும் மதீனாவுக்கு கொண்டு வந்து, கண்ணியமானவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனுல் ஹாரிஸ் பின் ஆமிர் என்று சொல்லுகிற ஒரு கோத்திரம் வாங்குறாங்க. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை பத்ர் களத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட காரணத்தினால ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காசு கொடுத்து வாங்கி ஊட்ல போட்டு அப்படியே பெரிய சங்கிலியால கட்டி போடுறாங்க. அந்த நேரம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன், கண்ணியமானவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் மூசன் என்று சொல்லுகிற, அதாவது அன்றைய காலத்தில் அவுரத்து முடிகள் வலிக்கக்கூடிய, கட் பண்ணக்கூடிய ஒரு கத்தியை வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு கையில், இன்னொரு கையில் தவண்டு வந்த அந்த காபிர்களுடைய பிள்ளை. அந்த நேரம் அந்த தாய் பயப்படுகிறார். ஏன்? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கையில் கத்தி, இன்னொரு கையில் சிறுவன் இருக்கிறான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிரட்ட முடியும், என்னை விட வேண்டும், விடாவிட்டால் உங்களுடைய மகனை கொன்று விடுவேன் என்று மிரட்ட முடியும். தாய் முன்னால நின்று பார்க்கிறா. ஹுபைப் ரலி கேட்டாங்க, நான் உங்களோட மகனை கொண்டு போற்றுவேன் என்று பயப்பட்டீங்களா? அந்த தாய் பேசுகிறார், ஓம் பயப்பட்டு. ஹுபைப் ரலி பேசினாங்க, இப்படியெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், இப்படியெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் என்று மகன் அப்படியே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு போக சொல்றான். அப்படியே அவங்களோட அவுரத்து முடிகளை எல்லாம் வலித்துக் கொண்டு அடுத்த நாள் அவர்கள் தூக்கிலே ஏற்றப்படுகிறார்கள். கண்ணியமானவர்கள், தூக்கிலே ஏற்றப்படுகிறார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு அவகாசம் தாங்க, 2 ரக்காத்து தொழுதுட்டு வாரேன். அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த செய்தியை என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல யா அல்லாஹ் எத்திவை. துஆ செஞ்சுட்டு வாராங்க. தூக்கு கயிறு ஏற்றப்படுறாங்க. காஃபிர்கள் கேட்டாங்க, அத்துஹிப்பு மகானக முஹம்மத். ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால், இந்த ஒரு வார்த்தையை பேசியிருந்தால் நிச்சயமாக அவருக்கு விடுதலை. என்ன பேசினாங்க? இந்த தூக்கு மேடையில் நீங்கள் முஹம்மது இருப்பதை நீங்க விரும்புவீங்களா? பேசினாங்க, நான் விரும்ப மாட்டேன். தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள். தூக்கில் ஏற்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்காக தூக்கில் ஏற்றுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியான தியாகம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரே, சோதனை முடியாதா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் பேசினாங்க, ஸ்டார்ட், இதுதான் சோதனையுடைய ஆரம்பம். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படியான சஹாபாக்கள்? இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஃமின்களில் இருந்து அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் வாங்கிவிட்டான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக மர்ம உறுப்பில் குத்தி கொலை செய்யப்பட்ட அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிர்கள் 2 குதிரையை அப்படியே 2 காலிலும் கட்டி 2 குதிரையையும் 2 திசையிலும் அப்படியே விரட்டினார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2ஆக கிழிக்கப்பட்டார்கள். எவ்வளவு சஹாபாக்களுடைய வரலாறு! ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிந்த் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி அவருடைய வயிற்றை கிழித்து, கண்ணியமானவர்களே, ஈரலை
மிதித்து துப்பிய வரலாறு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கத்துக்காக வேண்டி வாங்கிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறானே உறவுகளே. இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இந்த சத்தியத்துக்காக, இந்த தௌஹீதுக்காக நாங்க இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? கண்ணியமானவர்களை சிந்தனை செய்ய வேண்டும், மாற வேண்டும். இந்த உலகத்தில் தியாகம் செய்து அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றிடுவானா. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதன்மை மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் 200 கோடிக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 50க்கு அதிகமான இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அரபு பேசக்கூடிய நாடுகள் 20க்கு அதிகமான நாடுகள் இருக்கிறது. ஸஹாபாக்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பத்திலிருந்து இந்த இஸ்லாம் ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாம் போனது. கொஞ்ச தூரம் கிடையாது, ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா அங்கு வரைக்கும் போய் சேர்ந்தது. அவர்களுடைய தியாகம். அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள், ஆயத்தமாகுங்கள் என்று சொன்ன நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க, தன்னுடைய சொத்தில் அரைவாசியை எடுத்து வருகிறார். கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், உமரை என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தில் இருந்த அரைவாசி பங்கை அல்லாஹ்வுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க, கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், என்னத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்புகிற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காத வரை ஈமானுள்ள சமூகமாக நீங்க மாற மாட்டீங்க. வாராங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பைருஹா என்று சொல்லுகிற தோட்டம் இருக்குது, ஈமானில் பூரணத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு யூதன் மக்களுக்கு தண்ணீரை விற்பனை செய்து கொண்டிருந்தான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இந்த கிணற்றை அல்லாஹ்வுக்காக வாங்கி வக்ஃப் செய்றீங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்கினாங்க, மக்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, பிஅரு ரூமா அல்லது பிஅரு உஸ்மான் சர்ச் பண்ணி பாருங்க. மதீனா ஹரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் போகணும். அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வக்ஃப் செஞ்சு ஒரு 1500 வருஷம் ஆயிட்டு. கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிணற்றில் இருந்து பல ஈத்தம் மர தோட்டங்களுக்கு தண்ணி போகுது. எப்ப அவங்க வக்ஃப் செஞ்சாங்களோ அன்னையிலிருந்து 2025 வரைக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்து கொண்டே இருக்கிறது. சவுதியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர்ல ஒரு அக்கவுண்ட் திறக்கப்பட்டிருக்குது.
சப்ளை பண்ணக்கூடிய தண்ணியில வரக்கூடிய வருமானம் அப்படியே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அக்கவுண்டுக்கு போகுது. போயிட்டு அதன் மூலமாக பல நாடுகளுக்கு பல ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுதான் சதகா ஜாரியா. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களையும் அவர்களுடைய சொத்தையும் அல்லாஹ் வாங்கிவிட்டான். என்ன காரணம்? அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குது. சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து உலகத்தின் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டார். சஹாபாக்கள் கொடுப்பதில், அள்ளி கொடுப்பதில், சமூகத்துக்கு உம்மத்துக்கு செலவு செய்வதில் முன்னுதாரணமாக இருந்தார்கள். நாங்கள் பகிலனாக இருக்கிறோம், நாங்கள் கஞ்சனாக இருக்கிறோம். வலா தக்கூனு இம்மா ரசூலுல்லாஹ் பேசினாங்க, செல்ஃபிஷோட வாழாதீங்க. மனிதர்கள் நல்லது செய்தால் நாங்க நல்லது செய்வோம், மனுஷங்க கெடுதி செஞ்சா நாங்களும் கெடுதி செய்வோம் என்கிற அந்த கன்செப்டோட நீங்க வாழாதீங்க. சமத்துவத்தை, அன்பையும் பரஸ்பரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆளுக்கு ஆள் உதவி செஞ்சுக்கோங்க. சில பணக்காரர்களுக்கு பயம், பள்ளிகளோடு சமூகத்தோடு அண்டுவதற்கு என்ன செலவு செஞ்சிடுவோம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு, நான் கேட்டேன், ஏன் நீங்க பள்ளி நிர்வாகத்தோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமேன்னு கேட்ட நேரம் பிஸி. அவருடைய தோற்றம் எப்படி விலகி நிற்கின்றார்? பள்ளி நிர்வாகத்துக்கு வந்தால் சமுதாயத்தை கைட் பண்ணின செலவு செஞ்சிடுவோம் என்கிற பயம். பைருஹாவை தூக்கி கொடுத்தாங்க, அபூ தஹ்தாரை தூக்கி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் கோடிக்கணக்கான, இப்ப நாங்க கணக்கு பார்த்தா கோடிக்கணக்கான பணத்தை அல்லாஹ்வுக்காக இறைத்தார்கள். நானும் நீங்களும் கஞ்சப்படுகிறோம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காசு பணத்தை சேர்த்து 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 இங்க பிசினஸ் பண்ண முடியாதுன்னு வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் மௌத்தாகின நிறைய பேர் இருக்கிறாங்க. மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. செல்ஃபிஷோடு வாழவே நாம் உறவுகளே. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். யார் முஸ்லிம்களுடைய விடயத்தில் கேலஸாக நிற்கிறாங்களோ அவங்க எங்களை சார்ந்தவங்க அல்ல. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் சமூகம் வேணாம், சமூகத்தை விட்டு, சமூக பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கி வாழுகிற முஃமினை விட சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய முஃமின் சிறந்த முஃமின் என்று பேசினாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு சொன்னிக்கு இந்த இஸ்லாம் ஸ்பெயின் வரைக்கும் இந்த இஸ்லாம் போனதுன்னா என்ன காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் அன்பாக பண்பாக அவர்கள் பழகினாங்க. எங்கட சமூகத்துக்கு மத்தியில இப்போ ஒத்துமை இல்லை. காட்டி கொடுப்பது, போட்டு கொடுப்பது, அநியாயமாக பழி சுமத்துவது, எங்கு போக போகுது என்று தெரியாது இந்த சமுதாயம். ஒற்றுமை தேவைப்படுகிறது உறவுகளே. பிரிந்த காலமும் விமர்சனம் செய்த காலமும் அடுத்தவர்களை இழிவுபடுத்தின காலமும் போதும். நீங்க யாரும் யோசிக்க வேணாம். உங்களோட குடும்பம், உங்களோட சொத்து, உங்களோட பிள்ளைகள், இப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்க சுருக்கி கொண்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய செல்வம், நீங்கள் பயந்து பயந்து சம்பாதித்த உங்களுடைய சொத்து, நீங்கள் கட்டிய வீடுகள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உட்படுத்தாமல் இந்த துனியா, இந்த குடும்பம், இந்த உலகம் என்று நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்தில் கேலஸாக நின்றீங்கன்னா ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் உங்களை சுனாமியை கொண்டு அழிப்பான், சூறாவளியை கொண்டு அழிப்பான், கொரோனாவை கொண்டு அழிப்பான், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொண்டு உங்களை அல்லாஹ் அழிப்பான். கேலஸாக யாரும் வாழ வேண்டாம். கவலைப்படுகிறார்கள். சமூக சிந்தனை கிடையாது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு மாச காசு கொடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, உறவுகளுக்கு தேவையில்லாத
வீண் செலவுகள் செலவழிக்கக்கூடிய எங்கட உம்மத் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு செலவழிப்பதற்கு கஞ்சப்படுகிறது. வகால ரப்பிர்ஜூன், மரண படுக்கையில் பேசுவான், யா அல்லாஹ் இந்த மலக்குகளை திருப்பி அனுப்ப முடியாது. லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்ன இந்த உலகத்துல அனுப்பு, தர்மம் செஞ்சிட்டு பதுக்கி வச்சதை சேர்த்து வச்சதை அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வோட பள்ளிக்கு கொடுத்து நல்லவனாக திரும்புறேன். சான்ஸ் கிடையாது. இன்னைக்கு குடும்பம், நாளை மவுத். அன்று திடீரென்று வாலிபன் மவுத்தாகிவிட்டான். புடியில எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணம் முடித்து 10 நாட்களுக்குள் மனைவியை செக் பண்ணா பிளட் கேன்சர். வாழ்க்கை இப்படித்தான் உறவுகளே. நீங்க யாராச்சும் சொல்லுங்க பார்க்க, இந்த உலகத்துல, இந்த கொழும்புல, இந்த கொழும்பு முழுக்க ப்ராப்பர்ட்டி வாங்கி, கொழும்பு முழுக்க ப்ராப்பர்ட்டி வாங்கி மவுத்தாகிற நேரம் ஒரு 5 பேச்சஸ் காணிய கபருக்குள்ள கொண்டு போனார்னு நீங்க ஒருத்தர காட்டுங்க. 100 கோடி 200 கோடி 300 கோடி 1000 கோடி இப்படியெல்லாம் சேர்த்தவரு மவுத்தாகிற நேரம் 5 அடி கபருல ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு கொண்டு போன ஒருத்தர காட்டுங்க. யாரும் காட்ட முடியாது. உறவுகளே, கபரை சந்திக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம், இந்த துனியா, பிள்ளைகள், உறவுகள், பணம், பட்டம், சம்பாத்தியம், பதவி அனைத்தும் கபரை சந்திக்கும் வரைக்கும். கடைசியாக சொல்லுகிறேன், மறுமையுடைய கட்டத்தில் ரத்தம் சிந்திய அல்லாஹ்வுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் குத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய குடல்கள் அப்படியே பிந்து விடுகிறது. அப்பவும் அவர்கள் தொழுகையை விடவில்லை. இப்படியான தியாகம் செய்த சஹாபாக்கள் மறுமையில் எனக்கும் உங்களுக்கு முன்பு உயர்ந்த இடத்திலே நிற்கிற நேரம் நானும் நீங்களும் எந்த இடத்துல நாங்க நிற்போம்? நான் இன்னைக்கு மௌத்தாகினா அல்லாஹ்வை என்னால தைரியமாக சந்திக்க முடியுமா? நல்லவனாக வாழுவோம் உறவுகளே, நல்லவர்களாக வாழுவோம். அல்லாஹ் உங்களுக்கு தந்தது உங்களோட ஹக்கு கிடையாது. பள்ளிகள் காஞ்சி போய் கிடைக்கும். ஒரு லைட் பள்ளியில இல்ல, குறை சொல்லுவோம். லைட் இல்ல, வாங்கி போட்டுறதுக்கு மனசு இல்லை. டாய்லெட் நாட்டம் அடிக்குது, பேசுவோம். கழுவி விட்டுறதுக்கு மனசு இல்லை. எல்லாத்தையும் குறை சொல்லுவோம், எல்லாத்தையும் விமர்சனம் செய்வோம். தௌபா செய்யுங்களேன், தர்பியா செய்யுங்களேன், மார்க்கத்தை சொல்லுங்களேன். நாங்களும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வாரோம், நாங்களும் காசு அல்லாஹ்வுக்கு செலவழிக்கிறோம் என்று சொல்லுகிற உள்ளம் குறைவு. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஜிஹாது செய்ய சொல்லல்ல, போர் செய்ய சொல்லல்ல, அமானிதம். அல்லாஹ் அமானிதத்தை தந்திருக்கிறான். சரியான முறையில் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் தியாகத்தோடு வாழ்ந்து, தியாகத்தை சிந்தித்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.